ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாம் மசாலா பொருட்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ண போகிறோம். ஒரு பேனில் 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலா பொருட்களை 2 மினிட்ஸ் மிதமான சூட்டில் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலா பொருட்கள்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பொடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, அது மீன் குழம்புக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம். கடுகு வெடித்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் மீன் குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூட 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியையும் நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி அதோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி வச்சு 1 மினிட் இந்த புளி தண்ணியை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், புளி தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி வச்சு 4 to 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நாம் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து அருமையாக ரெடியாக இருக்குது. இப்போ இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது கூட மீன் துண்டை சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு துண்டாக இந்த மாதிரி தள்ளி தள்ளி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 500 கிராம் மீனை நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மிதமான சூட்டில் இந்த மீன் துண்டுகளெல்லாம் நல்லா வேக விடுங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீன்லாம் அருமையாக வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். அவ்வளோதான், சுவையான மீன் குழம்பு தயாராகிருச்சு. ரொம்பவும் சிம்பிளாக பண்ணிடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மீன் குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.